வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா, தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலிக்கு தான் காலங்காத்தாலே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, சடனாக ஒரு திருவனந்தபுரம் போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக பிளான். ஆனால் இன்றைக்கி தான் கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இப்போ நம்ம திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து காலையில் 6:10க்கு அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் இருக்குது. டேரெக்டாக இது திருவனந்தபுரத்துக்கு போய் ரீச் ஆயிரும். இன்றைக்கி அந்த ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம். இதோட சில முக்கியமான விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? கிட்டத்தட்ட நம்ம இப்போ திருவனந்தபுரம் ரீச் ஆகிட்டோம். இன்னும் ½ அன் ஹவரில் அந்த பிளேஸ்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம். இப்போ நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்த கிளிப்ஸ் எல்லாமே திருநெல்வேலியிலேருந்து திருவனந்தபுரம் வர வரைக்கும் உள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான நம்ம வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம். எனக்கு கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே எனக்கு அங்கே பிடிச்ச சில முக்கியமான விஷயங்கள் என்னதுன்னா, அந்த மலையில் ஒட்டியிலே இருக்கிற அந்த வீடு பார்க்குறதுக்கு எப்போவுமே சூப்பராகவே இருக்கும். எப்போவுமே ஒரு க்ரீனிஷாக இருக்கிற இடத்துல ஒரு பிளேஸ் இருந்தால் போதும், அது சும்மா பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொல்லும்போது கேரளா ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்னே சொல்லலாம். எப்போவுமே அது பெஸ்ட்டு தான். ஃபைனலாக திருவனந்தபுரத்துக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். திருவனந்தபுரத்துலேருந்து எங்கே போகலாங்கிற ஐடியா இருந்தாலும் அதை எப்படி போகலாம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிற ஐடியா சுத்தமாக இல்லை. ஒவ்வொரு விதமாக ஒன்று பிளான் பண்ணி எல்லாமே சொதப்பினது தான் மிச்சம். சொதப்பினாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இருந்தாலும் ஆல்ரெடி நீங்கள் திருவனந்தபுரம் கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆனவந்தாலும் சரி, நியூவாக வந்திருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான சில 5 டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான். அது என்னங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி பாஸ்? இந்த 5 ரூல்ஸையும் ப்ரீ பிளானிங்கில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கேரளாவில் ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ரூல் நம்பர் 1, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். பஸ்ஸை நம்பி நீங்கள் எந்த இடத்துக்கும் உங்களால் போகவே முடியாது. அதுக்கு முக்கியமான ரீசன், பஸ்ஸில் இருக்கிற நேம் எல்லாமே மலையாளத்தில் இருக்கும். உங்களால் ரீட் பண்ணவோ அந்த நம்பர் கண்டுபிடிச்சி பஸ் ஸ்டாப்பில் போய் பஸ் ஏறதுக்கு உங்களால் கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன்னா அந்த ஊரில் நமக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம். இன்னொன்று, பஸ்ஸும் கரெக்டான டைமிங்க்கு வரவே வராது. ரூல் நம்பர் 2, நீங்கள் கண்டிப்பாக ரூம் முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிடுங்க. எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச ரூம் ஏசியாக நான் ஏசியாக புக் பண்ணிடுங்க. ஏன்னா ரூம் புக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மேக்ஸிமம் 1 hour ஆகும். திருவனந்தபுரத்துலேயும் சரி, சுற்றி இருக்க இடத்துல ரூம்ஸ் கிடைச்சாலும் புக்கிங் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அது மஸ்ட்டு, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு, சாப்பாடு. ஏதாவது ஒரு கடையில் சூப்பராக போய் அங்கே ஊரில் கொடுக்குற பீஃப் பரோட்டாலாம் சாப்பிடணும் அப்படின்னா அதுக்குண்டானதையும் நீங்கள் முன்னக்கூட்டியே ப்ரீ பிளானிங்கில் ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ப்ரீ பிளானிங்கில் எனக்கு இருந்துமே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 1 hour ஆச்சு. அதுக்கு காரணம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பஸ் இல்லாத காரணத்தினால தான். இருந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 4 to 5 கிலோமீட்டரில் இருக்கிற இந்த ஜிபி ஹோட்டலுக்கு தான் நான் போய் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தோம். நீங்கள் இந்த ஹோட்டல் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே எல்லாமே சாப்பாடு வேறு லெவலில் இருந்துச்சு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டையும் நம்பாமல் மற்ற இடத்துக்கு எப்படி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் பைக் ரெண்டல் மட்டும்தான் ஒரே வழி. பைக் கிடச்சதுனால மட்டும்தான் அடுத்த நாள் நாங்கள் வர்கலால் போய் ஸ்டே பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் கிடச்சிது. முக்கியமான விஷயம், கியர் பைக் கிடச்சாலும் எடுக்காதீங்க. கியர் இல்லாத வண்டி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு திங்ஸ் வாங்குறதுக்கும் சரி, பேக் வைக்கிறதுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைக் ரெண்டலுமே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், அதுக்கு பின்னாடி தான் ராயல் பைக், அந்த பிரதர்ஸ் அந்த ஒரு பைக்கை ரெண்டல் எடுத்து அடுத்த நாளுமே சரி, அன்றைக்கும் சரி சர்வே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. பிகாஸ் அங்கே இருக்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அப்படி தான். நம்மக்கிட்ட மேப் இருக்குது. மேப்பை வச்சுட்டு நம்ம எங்கேனாலும் போய் எப்படினாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், ரூல் நம்பர் 5, ஒருவேளை இந்த பிளானிங்லாம் இல்லை, அங்கே போய் பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா பிளானை கண்டிப்பாக விட்டு வர்கலாக்கோ கேரளாக்கோ போயிடாதீங்க. அறவே கூடாது. பாஸ், கிட்னாப்பிங் ஸ்பெல்லிங்கே தப்பு பாஸ். எந்தவித பிளானும் இல்லாமல் கேரளாக்குள்ளே ரீச் ஆன உடனே இந்த வீடியோவில் காட்டுற இந்த 3 பிளேஸ்க்கும் ஒரு ஆட்டோக்காரன்னா வெறும் 500க்கு நான் உங்களை கூட்டு போகிறேன்னு சொன்னார். என்னால் சுத்தமாக அதை நம்பவே முடியலை. இருந்தாலும் அவர்கிட்ட 400 to 500க்குள்ளே ரேஞ்சில் பேசி ஆட்டோவில் ட்ராவல் பண்ணி அவர் கூட்டு போன இடம் தான் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேக். இல்லை, எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாமே நிறையவே இருக்குது. இது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த லேக்லேருந்து வரக்கூடிய இருக்கிற ஒரு ட்ராவல் டைமிங்கில் இருக்கிற ஒரு சூப்பரான பிளேஸாக இந்த அள்ளிமலை சிவன் கோயில் டெம்பிள். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா?
நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி திருவனந்தபுரத்தில் வந்து ரீச் ஆன உடனே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கே போகலாம் அப்படின்னு தெரியாமல் பஸ்ஸும் நம்ப முடியலை, பைக் ரெண்டும் எங்களுக்கு கிடைக்காத காரணத்தினால அந்த ஆட்டோவில் ஏறி ஃபஸ்ட்டு அந்த ஒரு லேக் போயிட்டு திரும்ப வர ரிட்டர்னில் வர பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கிற இந்த ஒரு அள்ளிமலை சிவன் கோயில் டெம்பிளுக்கு தான் அன்னைக்கு போகலை. பட் நெக்ஸ்ட் டே தான் பைக்கில் போனோம். அதோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இது பக்கத்தில் இருக்கிறத கோவளம் பீச்சுக்குமே நாங்கள் அடுத்த நாள் தான் போனோம். இருந்தாலும் இந்த கோவிலுக்கு ஃபைனலாக வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். கோவில் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் நான் ரீல்ஸ்லேயும் பார்க்கும்பொழுது பார்க்குறது சும்மா பயங்கரமாக இருந்துச்சு. இருந்தாலும் கோவில் ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கிற கோவில் தான். அங்கே இருக்கிற முக்கியமான பெரிய ஹைலைட் அந்த சிவன் சிலை மட்டும்தான். நாங்கள் போன அன்றைக்கி செம க்ரௌடாக இருந்துச்சு. ஏன்னா அது வீக் டேஸ் தான், வீக்கெண்டு கூட இல்லை. அவ்வளோ க்ரௌடு சூப்பராகவே இருந்துச்சு. காலையில் 10:30 கிட்ட க்ளோஸ் பண்ணிவிட்டு மதியம் கோவில் ஓப்பனில் இருக்காது. ஆனால் சும்மா அந்த இடத்துக்கு போய் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஈவினிங் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் க்ரௌடு எக்கச்சக்கமாக வந்தாங்க. இந்த சிவன் சிலையை அந்த கடலோரமாக ஒட்டி இருந்து பார்க்குறதுக்கு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் பார்க்குறதுக்கு இந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக போகணும், மஸ்ட் விசிட் பிளேஸ் இன் கேரளாங்கிற மாதிரி எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துருச்சு. அதனால் போய் விசிட் பண்ணிட்டேன். இருந்தாலும் என்னோடய பிளானில் ஃபஸ்ட்டு இருந்தது இந்த கோவில் தான். இருந்தாலும் சில விஷயங்கள் ப்ரீ பிளானிங் பண்ண முடியாதனால இந்த கோவிலுக்கு கடைசி போயிட்டோம். இது திருவனந்தபுரம் சென்ட்ரல் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி பைக் ரெண்டில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கூகுள் மேப் போட்டு நீங்கள் அழகாக போய் ரீச் ஆகிடலாம். இது முக்கியமான ஒரு பிளேஸ், விசிட் பண்ணுறதுக்கு ஒரு பயங்கரமான பிளேஸ்னே சொல்லலாம். இங்கேருந்து பீச்சுமே பக்கத்தில் தான் இருக்குது. இது நான் கோவளம் பீச் தான் நினச்சேன். பட் கோவளம் பீச் வந்து இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் இருக்குது. இதுக்குள்ளேயும் எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் கடைசி ஒரு 6 மணி 7 மணி ரேஞ்சில் போனதுனால நிறைய விஷயங்கள் உள்ள பீச்சுக்குள்ளே என்ட்ரி ஆகி போக முடியலை. இருந்தாலும் இந்த சிவன் கோவிலுக்கு வந்தது தாங்க ஹைலைட்டான விஷயம். ஏன்னா அங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. என்ன தான் சிவன் கோயிலுக்கு வந்து ஒரு அட்டகாசமான வைப்பு கிடைச்சாலும் அதை விட கேரளாவில் பயங்கரமாக இருக்கிறது அந்த ஃபாரஸ்ட் ஏரியா தான். அந்த லேக்கை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், பயங்கரமாகவே இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ண மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான பயங்கரமான நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.